ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி என்னடா ஊட்டி மாதிரி இருக்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஊட்டிலாம் இல்லைங்க, இது சென்னையில் நடந்த ஃப்ளவர் ஷோ தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பிப்ரவரி மாதம் ஃப்ளவர் ஷோ சென்னையில் செம்மொழி பூங்காவில் போடுறதா நம்ம பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ ஃப்ளவர் ஷோ யாருக்கு தான் பிடிக்காதில்ல. இங்கேருந்து ஊட்டியோ இல்லை ஏற்காடோ இது மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மட்டும் தான் ஃப்ளவர் ஷோ சாத்தியமானதை இல்லை சென்னையில் கூட பண்ண முடியும். இது மாதிரி ஒரு ஹாட்டான சிட்டியில் கூட நம்மளால் ஃப்ளவர் ஷோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 150 ருபீஸ் அடலுக்கு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போன உடனே எக்கச்சக்கமான மலர்கள் நம்மளை வரவேற்றுதுங்க. ஸோ வாசல்லே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லி ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொரு லெட்டர்லேயும் எல்லோ கலர் ஃப்ளவரில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை மாதிரி கிட்டத்தட்ட 12 லட்சம் மலர்களை கொண்டு இந்த பார்க்கு ஃபுல்லுமே மலர் அந்த ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே குட்டி குட்டி பூத்தொட்டியில் சூப்பரான ஃப்ளவர்ஸு வச்சுருந்தாங்க. நிறைய ஃபவுண்டைன்லாமும் அங்கே இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. செம்மொழி பூங்கா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். வாசலில் இதே மாதிரி ஃப்ளவர் ஷோ டெக்கரேஷன், அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே சூப்பரான ஃபவுண்டைன், ஒன்று மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபவுண்டைன்ஸ்லாம் இருந்தது. அதுவும் இந்த ஈவினிங் டைமில் இது மாதிரி ஃபவுண்டைனோட ஃப்ளவர்ஸோட பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மனசுக்கு அவ்வளோ இதமாக சந்தோஷமாக அவ்வளோ அழகாக ஃபேமிலியோட நிறையா பேர் வந்திருந்தாங்க. வித்தியாசமான மலர்கள் அங்கே வச்சுருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல, 12 lakhs ஃப்ளவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே நமக்கு பிடிச்ச பூச்செடியும் நம்ம வாங்கிட்டு போகலாம். இது மட்டும் இல்லைங்க, ஃப்ளவர் ஷோவில் ஃப்ளவர் மட்டும் இல்லைங்க, மியூசிக் ட்ரூப்பும் மியூசிக் அங்கங்கே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பிளான்ட்லேயே மீன் மாதிரி, மயில் மாதிரி, ஒட்டகம் மாதிரி, மான் மாதிரி எல்லாமும் அங்கங்கே கட் பண்ணி ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. பிங்க்னா லைட் பிங்க்லேயே இருந்துச்சு, எல்லோனா எல்லோலேயே இருந்தது, ஒயிட்னா ஒயிட்லேயே இருந்தது. ஸோ நம்ம உண்மையிலேயே சென்னையில் தான் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவில் நம்ம இந்த சினிமா ஷூட்லலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த சாங்ஸ்லலாம் போய் ஃபாரின்லலாம் போய் அப்படியே ஒயிட்டாக வைலட்டாக ரெட்டாக அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறையா பேர் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைங்களோட அத்தனை பேரும் வந்தாங்க. வீடியோ கேமராவோட இந்த செம்மொழி பூங்காவில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 நாட்கள் இந்த 19th லாஸ்ட் டே நினைக்கிறேன், 19th or 20th ஐ டோன்ட் நோ. ஆனால் 19th தான் ஃபைனல் டேட் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு என்ன டேட்டில் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். 19th லாஸ்ட் டே நினைக்கிறேன். நானே லாஸ்ட் மொமெண்ட்டில் தாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலாம் பயங்கர கூட்டமாக இருந்தது, அதனால் என்னால் போக முடியல. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ஒரு நாளைக்கு அப்படியே ஈவினிங் போய் பார்த்தம்போது அவ்வளோ சூப்பர். அதுவும் ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மார்னிங் 10:30லேருந்து உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் என்ட்ரி இருக்குது. 10:30 to 6 o'clock வரைக்கும் என்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருட்டிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பூலாம் அவ்வளோவா நமக்கு பார்க்க முடியாது இல்லையா. அவ்வளோ அழகான பூக்கள், அதுவும் ப்ளூலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு லேடி மாதிரி ஃப்ளவர்ஸை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஃப்ளவர் அதில் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் ட்ரிப்லாம் இருந்து மியூசிக்லாம் அங்கே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் சாங்ஸ்லாம் பாடி அந்த கேலரியில் அங்கே ஒரு கேலரி இருக்குங்க, அதில் உட்காந்து அந்த பூக்கள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த மியூசிக்லாம் கேட்டுக்கிட்டே மக்கள் கூட்டமாக ஈவினிங் டைமில் ரொம்ப நேரம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. திடீர்னு அருவி கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை ஒரு ஃப்ளவர்லேயே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ஒரு வாளிலேருந்து தண்ணி கொட்டிச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி அதில் நிறைய க்ரீன், ரெட், ஆரஞ்சு அப்படியே குட்டி குட்டியாக பிங்க் கலரில் பூவெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரிலாம் பூ இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வித்தியாசமான பூக்களை எங்களால் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் நிறையா பேர் போயிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன்.
நிறைய கூட்டம் வருதுங்க. நிறையாவே கூட்டம், அதுவும் ஈவினிங் டைமில் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கா, அதனால் நிறையவே கூட்டம் வருது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து யானை மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி டார்டாய்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்து அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு இடம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளால் அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. அந்த இடம் ஃபுல்லுமே அவ்வளோ அழகாக இருந்தது. ரோசஸ் வந்து அவ்வளோ அழகழகான ரோஸ், ஒயிட் நிறையா பார்க்க முடிஞ்சது. ஒயிட் ரோஸ் அவ்வளோ குண்டு குண்டான ரோஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சா பூக்கவே பூக்காது இல்லையா, அங்கே எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படி இருந்துச்சு. அந்த ரோசஸ்லாம் வந்து நமக்கு வேணும்னா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ஒரு செடியோட விலை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி எங்கள் சேலும் வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைங்க, நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்பு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிரவுண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து கடைகள் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அலைஞ்சிட்டு பசிக்கும் இல்லையா, சாப்பிட்ணும் இல்லையா, அதுவும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான நம்ம பூக்கள் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஆர்ச்லேயே வந்து நிறைய வகையான ஆர்ச்சு, ஹார்ட் ஷேப்பில் வளைவு, அதிலலாம் வந்து பூந்தொட்டியெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இவ்வளோ செடியை 12 லட்சம் செடியை வந்து கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. எப்படி கொண்டு வந்து வச்சாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, எப்படி இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ பிரமிப்பை மூட்டும் வகையில் வந்து சென்னையோட ஃப்ளவர் ஷோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எஃபர்ட். லாஸ்ட் டைமே ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஏசிலாம் வச்சு செட் பண்ணி அங்கங்கே வாலில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி பொக்கே மாதிரிலாம் பண்ணி அந்த ஒரு வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து உண்மையாகவே ஊட்டி ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குமோ அதை மாதிரி அவ்வளோ விதமான செடிகளை கொண்டு வந்து ரொப்பி வச்சுருக்காங்க. செம்மொழி பூங்கா ஃபுல்லுமே அவ்வளோ கலரான டெக்கரேஷனோட, அவ்வளோ அழகான பூக்களோட, வித்தியாசமான பூக்கள், அதுவும் வைலட் கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த பிங்க்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிங்க் கலர் ரோசஸ், அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அரிதான செடி கொடிகள் எல்லாம் அங்கே வந்து வச்சுருந்தாங்க, விற்பனைக்கும் இருந்தது. நிறையா பேர் வந்து இது வந்து நல்ல விஷயங்க. நிறையா பேருக்கு வந்து அந்த கார்டனிங் மேலே ஆசை வந்து எக்கச்சக்க பேர் வந்து செடிகளை வந்து வாங்கிட்டு போனது ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு தோணுச்சு பார்க்கும்போதே. ஸோ நாங்கள் வந்து அதுவும் ஒரு சில காரில் வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க, கோல்டன் கலர் காரில் வந்து அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி எஃபோர்ட்டு. அவ்வளோ அழகாக வந்து எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அங்கே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. மனசுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷோ பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீ போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. போகாதவங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாள் பெர்மிஷன் போட்டுட்டு கூட நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. 6 o'clock முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வர வழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து அந்த ஜார்லேருந்து தண்ணி ஊற்றினா அப்படி இருக்குமோ அதை மாதிரிலாம் செட்டப், கப் அண்ட் சாசரில் வந்து காஃபி ஊற்றினா அப்படி இருக்குமோ அதே மாதிரி ப்ரௌன் கலரில் க்ரீன் லீஃபில் அந்த ஜார்லேருந்து விழற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே க்ரியேட்டிவிட்டிவாக யோசிச்சு மக்களை கவர்ற விதமாக வந்து இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. நான் பார்க்கும்போது கூட்டமாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட வந்து அப்படி என்ஜாய் பண்ண ஒரு இடமா இருந்தது. செம்மொழி பூங்காவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்வான் மாதிரிலாம் டெக்கரேஷன்லாம் வேறு லெவல், க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வந்து பூக்களை வச்சு அப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய என்ஜாய் பண்ணேன். ரொம்பவே பொறுமையாக ஒவ்வொரு இடமும் பார்த்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு ரொம்ப நாழி ரசித்து வந்து நான் வந்து பார்த்தேன். பிகாஸ் வந்து சென்னையில் நடக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுவும் வந்து ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணி பார்த்து அவ்வளோ அழகாக ஒரு அப்ராடில் இருந்த ஃபீல் வந்து அந்த செம்மொழி பூங்காவே வேறு லெவலில் இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, வர வழி ஃபுல்லுமே கடைங்க, அவ்வளோ நிறைய கடைங்க இருந்தது. ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. நான்வெஜ்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, டின்னர்லேருந்து அங்கே நிறைய ஐட்டம் வந்து விற்றாங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஸோ போக முடியாதவங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை ஃப்ரம் ஹாசினி.